guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன டிஷ் அப்படினு பாத்தீங்கன்னா பன்னீர் பாலாக் செஞ்சிருக்கோம். அது எப்படி செய்யலாம் வீடியோ கிளிப் பார்க்கலாம் வாங்க. நல்லா பன்னீர் எடுத்துட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டு வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துறோம். எடுத்துட்டு panல நல்லா நெய் போட்டுட்டு அது நல்லா பன்னீர்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு எண்ணெய் ஊத்தி அதுக்கு அப்புறம் நம்ம தேவையான பட்டை அதெல்லாம் அந்த கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு அது கூட சேர்ந்து முந்திரி பருப்பு நல்லா போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து லைட்டா எடுத்து இடிச்சு வச்சிருக்கோம். அதை போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம். பியூரி மாதிரி தக்காளி நல்லா பியூரி மாதிரி அரைச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். கைஸ் என்னென்ன மசாலா போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாலாக்கு வந்து அரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த பியூரியை ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் நல்லா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பியூரி நல்லா அந்த ஃப்ரையில் நல்லா கிரேவியாக ஆகிட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நறுக்கி வச்சு அந்த வதக்கி வச்சுட்டு அந்த பன்னீர் எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டா ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே பாலாக் பன்னீர் கிரேவி செஞ்சிடலாம் கைஸ். எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை கைஸ், தேங்க்யூ.